ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Genesis chapter 20 verse 6. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமேன். பிரியமானவரே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தர் அபிமெலேக்கு என்கிற கெராரின் ராஜாவினிடத்திலே பேசின வார்த்தைகள். இந்த கெராரின் ராஜாவினிடத்திலே ஆபிரகாம் அங்கே தஞ்சம் புகும்படியாக அந்த தேசத்தில் போய் அவன் குடியேறின பொழுது அவன் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி அவளை சாராளை அழைப்பித்து அவளை தன் மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பி அங்கே அவளை சேர முயற்சி செய்தான். அந்த சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் நடக்குது. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அப்போ ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல ஆண்டவர் அவனை பாவம் செய்யாதபடி தடுக்கிறார். இன்னொருத்தனுடைய மனைவியை அவன் தொடாதபடிக்கு அவன் தடுக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனே சொல்றான், அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா, அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த இடத்துல அபிமெலேக்கு ரொம்ப உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடு இதை நான் செய்தேன் என்று தெளிவாக சொல்றார். ஏன்னா அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு அநேக மனைவிகள் உண்டு. அதனால் எத்தனை மனைவிகளை வேணாலும் அவங்க திருமணம் செய்யலாம். ஆனால் இன்னொருத்தனுடைய மனைவியை திருமணம் செய்வது என்பது கர்த்தருக்கு விரோதமான செயல். இந்த இடத்துல இவங்க 2 பேருமே ஒருத்தரை சகோதரி சகோதரன் என்று சொல்லி கொண்டார்கள். சாராளும் இங்கே ஆபிரகாமும் சொன்ன நிமித்தம் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இடைபடுகிறார். அங்கே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் அங்கே தோன்றி அங்கே இடைபடுகிறார். இடைப்பட்டு அவனை பாவம் செய்யாதபடி அவனை தடுக்கிறார். தடுப்பதற்கு காரணம் என்ன? அங்கே 6ஆம் வசனத்தில் தேவனே சொல்றாரு, அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்போ பாவம் செய்யாதபடி யார் தடுக்கிறா? தேவனே தடுக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலை நம்ம உடனே இந்த காரியத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஏன் ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளோ பாவங்கள் நடக்குது, அந்த பாவத்தெல்லாம் இந்த அபிமெலேக்குக்கு ஆண்டவர் இடைப்பட்டு அவன் பாவம் செய்யாதபடி தடுத்து போட்டது போல ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் பாவம் செய்யாதபடி தடுத்து போட்டால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தெரியாமல் செய்தான். அதாவது உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை நான் செய்தேன் என்று சொல்கிறான். ஆண்டவரும் அதை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஏனென்று சொன்னால், நீ உத்தம இருதயத்தோடே இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது ஒருவன் உண்மையாகவே தெரியாமல் ஒரு காரியத்தை அவன் தவறு செய்வதற்கு முற்படும்போது, தெரியாமல் ஒரு பாவத்திலேயோ ஒரு தவறிலேயோ ஒருவன் விழும்போது கர்த்தரே அதை தடுத்து போடுறார். நம்மளை கூட எத்தனையோ தவறுகளில் நம்ம மாட்டியிருப்போம், எவ்வளோ பாவங்களில் போய் சிக்கி இருப்போம். ஆனால் நம்ம சில நேரங்களில் இன்னசென்ட்டாக தெரியாமல் போய் சிக்கி கொள்ளக்கூடிய சில பாவங்களில் ஆண்டவர் இடைப்படுறார். இடைப்பட்டு இந்த அபிமெலேக்குக்கு ஆண்டவர் செய்தது போல நமக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் அநேக மக்களுக்கு அது செய்து கொண்டு தான் இருக்கிறார். யாரை ஆண்டவர் பாவம் செய்ய விட்டு விடுகிறார் என்று சொன்னால், துணிகரமாக பாவம் என்று நன்கு அறிந்து, தவறு என்று நன்று அறிந்து, கபடான இருதயத்தோடு
அசுத்தமான கைகளோடு ஒருவன் பாவம் செய்வதற்கு முற்படும் போது கர்த்தர் அதை தடுக்கிறதே இல்லை, விட்டுறார். நீ போய் பாவம் செய், நீ உன் பாவத்தை குவித்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் விட்டு விடுகிறார். அப்போ இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, நாங்கள் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் நாங்கள் அநேக நேரங்களில் சில எங்களுக்கு அறியாமல் சில எங்கள் கண்களுக்கு மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகளிலே நாங்கள் சிக்க முயற்சி செய்யும் பொழுது, நாங்கள் சிக்கிக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் வரும்போது, தேவரீர் நாங்கள் அப்படிப்பட்ட பாவங்களிலே விழுந்து போகாதபடி அன்றைக்கு அபிமெலேக்கை தடுத்த தேவன் எங்களையும் தடுத்துவிடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். நிச்சயமா ஆண்டவர் அதை செய்வார். பாவம் செய்யாதபடி நம்மை தடுத்து போடுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அபிமெலேக்கு என்கிற அந்த ராஜா ஒரு புறஜாதியான ராஜா. அவன் பாவம் செய்வதற்கு அவன் தெரியாமல் அவன் பாவம் செய்ய முற்பட்ட பொழுது தேவன் இடைப்பட்டு அவன் பாவம் செய்யாதபடி நீ தடுத்து போட்டீர். ஆண்டவரே, அவன் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் நான் இதை செய்தேன் என்று அவன் சொன்னதை கர்த்தரும் அறிந்து நானும் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, நான் நீ பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்து போட்டேன் என்று நீ சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அநேக காரியங்களிலே ஈடுபடுகிறோம். சில நேரங்களிலே நாங்கள் எங்களை அறியாமல் சில காரியங்களை செய்வதற்கு நாங்கள் முற்படும் போது நாங்கள் பாவம் செய்யாதபடி கர்த்தாவே நீர் எங்களையும் தடுத்து போடும். அபிமெலேக்கை தடுத்தது போல எங்களையும் தடுத்து போடும். நாங்கள் பாவத்தில் விழுந்து போகாதபடி எங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். உத்தம இருதயம் சுத்தமான கைகளோடு எங்களை காத்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி தேவரீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பீராக. தேவ கிருபைக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.